Hello everyone. Exercise 3.18 fifth question பார்க்கலாம். Find the values of x, y, z அப்படின்னு கொடுத்து ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் ரெண்டு மேட்ரிக்ஸும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. இப்போ மேட்ரிக்ஸ் ரெண்டு ஈக்குவலுங்கும்போது அதில் உள்ள எலிமெண்ட்டு இதையும் நம்ம ஈக்குவல்னு சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் நம்ம ஈக்குவல்னு சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூஸை கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், x - 3 = 0ன்னு ஈக்குவேஷன் எழுதி இப்போ x - 1 = 1ன்னு எழுதிட்டு இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இப்போ இங்கே -3 இருக்கிறது அந்த சைடு போகும்போது ப்ளஸ் ஆகிடும். 1 + 3 அப்போ x = 4ன்னு கிடைக்கும். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு 3x - z = 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம் ஆன்சரு. 3x - z = 0. இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்சிருக்க எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். 3 × 4 - z = 0. இங்கே வந்து 12 கிடைக்கும். இந்த மைனஸில் இருக்கிற z அந்த சைடு போகும்போது ப்ளஸ் z ஆகும். therefore z = 12ன்னு கிடைக்கும் நமக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு x + y + 7 = 1ன்னு போட்டு நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கலாம். x + y + 7 = 1. இப்போ இந்த எக்ஸுக்கு பதில் எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். 4 + y + 7 = 1. இந்த ப்ளஸில் இருக்க 4ம் 7ம் அந்த சைடு போகும்போது மைனஸில் போகும். y = 1 - 4 - 7. அப்போ y = நமக்கு -10ன்னு கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு ஃபைனல் ஆன்சர் எழுதிடலாம். x = 4, y = -10, z = 12. ஹலோ எவ்ரிஒன். எக்ஸசைஸ் 3.18 ஃபிஃப்த்து கொஷினில் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்து இது ரெண்டே ஆட் பண்ணால் இந்த மேட்ரிக்ஸ் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் நம்ம வந்து ஆட் பண்ணி எழுதிடலாம். இது எக்ஸு இந்த ஆட் பண்ணுறதுனா எப்படின்னா நம்ம எப்போதும் பண்ணுற மாதிரி கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்டை ஆட் பண்ணணும். இதில் எக்ஸு கரஸ்பாண்டிங் பிளேஸில் இருக்கிறது இங்கே ஒய்யு. அப்போ எக்ஸு + ஒய். நெக்ஸ்ட்டு y - z இதுக்கு கரஸ்பாண்டிங் பிளேஸில் இருக்குது இங்கே 4, அதை ப்ளஸ் பண்ணி எழுதிடலாம். +4. நெக்ஸ்ட்டு z + 3 இது கரஸ்பாண்டிங் பிளேஸில் இருக்குது +3. இப்போ இது ஒரே மேட்ரிக்ஸ் ஆகிடுச்சு. = 4, 8, 16. இப்போ நமக்கு x, y, z தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். இப்போ இதை எடுத்துட்டோன்னா x, y ரெண்டுமே நமக்கு தெரியாது. இதில் y, z இதுவும் நமக்கு ரெண்டுமே தெரியாது. இப்போ இதில் வந்து z மட்டும்தான் இருக்குது. ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணோன்னா நமக்கு z வேல்யூ கிடச்சிரும். அப்போ வந்து 3 + 3 6னா 6 வந்துடும்ல. z + 6 = இதோட கரஸ்பாண்டிங் வேல்யூ வந்து 16. அப்போ இந்த ப்ளஸில் இருக்கிற 6 அந்த சைடு போகும்போது மைனஸ் ஆகிடும். z = 16 - 6. இப்போ z = நமக்கு 10ன்னு கிடைக்கும். இப்போ இந்த z வேல்யூவை நம்ம வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். y - z + 4ல் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு y வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன எழுதலாம், y - z + 4 இதோட கரஸ்பாண்டிங் வேல்யூ வந்து 8 = 8. இப்போ z-க்கு பதிலாக 10 சப்ஸ்டியூட் பண்ணலாம். y - 10 + 4 = 8. இப்போ y-ஐ மட்டும் இந்த சைடு வச்சுட்டு இதெல்லாம் அந்த சைடு கொண்டு போய் சால்வ் பண்ணிடலாம். y = அந்த சைடு 8 இருக்குது. இங்கே -10 இருக்குது அந்த சைடு போகும்போது +10 ஆகும். இங்கே +4 இருக்குது அந்த சைடு போகும்போது -4 ஆகும். இப்போ இதை சால்வ் பண்ணால் நமக்கு வந்து 8 + 10 18 -4 14. Therefore y =
நமக்கு 14 கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா இந்த ஒய் வேல்யூவை இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒயில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வந்து எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இதுக்கு கரஸ்பாண்டிங் வேல்யூ 4. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 4ன்னு எழுதலாம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 4. ஒய்க்கு பதிலாக 14 சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். எக்ஸ் ப்ளஸ் 14 ஈக்குவல் டு 4. இந்த ப்ளஸ் 14 இருக்கிறது அந்த சைடு போகும்போது மைனஸ் ஆகும். எக்ஸ் ஈக்குவல் டு 4 மைனஸ் 14. தேர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு 4 மைனஸ் 14 மைனஸ் 10. இப்போ நம்ம எல்லாமே ஃபைனல் ஆன்சர் எழுதிடலாமா? எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 10, ஒய் ஈக்குவல் டு 14, இசட் ஈக்குவல் டு 10.